பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளினால், போராட்டங்களினால், நிந்தனைகளினால், அவமானங்களினால் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், நான் ஆண்டருடைய பிள்ளையாக தானே இருக்கிறேன், நான் ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறேனே, நான் அவர் சொற்படி நடக்கிறேனே, நான் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை கை கொண்டு என் வாழ்க்கையில் நான் அதன்படி செய்கிறேனே, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பாடுகள் என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேகம் துன்பங்கள் வருமா. அப்போது உங்களுக்கு அநேகம் துன்பங்கள் இருக்கா? நீங்கள் நீதிமான், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து உங்களுக்கு அநேக துன்பங்கள் இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை மட்டும் ஒருபோதும் மறந்துடாதீங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கடந்து வரும்போது, ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ, ஒருவேளை நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் நம்ம யோசிக்கலாம். நம்ம தளர்ந்து போகிற நேரத்தில் தான் பிசாசு அவனுடைய வேலையை செய்வான். அதிகமாய் நம்மளிடத்துல பேசுவான். ஆண்டவர் உன்னை விட்டுட்டாரு, நீ இவ்வளோ நாள் ஆண்டவருக்காக வாழ்ந்து உனக்கு என்ன கிடச்சிது பார்த்தியா, உனக்கு இந்த கஷ்டம் தானே, நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, இவ்வளோ வேதனைப்படுறியே அப்படின்னு சொல்லி அதிகமாய் நம்ம திசை திருப்பதுக்கு பார்ப்பான். பிசாசுடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆசீர்வாதம் விலகவே மாட்டார், நம்மளோட விடவும் மாட்டார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளை. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அநேகம் துன்பங்கள் வரும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாய் இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற ஒரு பிரச்சனைகளும் மாறும். கர்த்தர் அதை மாற்றி தருவார். இன்றைக்கு நீங்கள் கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தையை தருகிறார். அதனால் கடந்து போகிற பாதைகளில் சோர்ந்து போயிடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துடாதீங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்றதுபடி கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று அவர் உங்களுக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.